வணக்கம் ரிதி. அரசின் ஆணைகளை மீறி சில பொறியியல் கல்லூரிகள் கலந்தாய்வின் வழி அரசு ஒதுக்கீட்டில் சேரக்கூடிய மாணவ மாணவிகளிடம் இருந்து அனைத்து கட்டணங்களையும் செலுத்த வற்புறுத்தப்படுவதாகவும் புகார்கள் அரசிற்கு வந்ததன் அடிப்படையில் அரசு ஒதுக்கீட்டில் கலந்தாய்வின் மூலம் சேர்க்கைக்கு வரக்கூடிய அரசாணையின்படி பயனாளியிடமிருந்து கட்டணங்களை பொறியியல் கல்லூரி நிர்வாகங்கள் வசூலிக்க கூடாது என அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. இதனை மீறும் பொறியியல் கல்லூரியின் மீதும் அந்த கல்லூரியின் நிர்வாகங்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககமானது தெரிவித்திருக்கிறது. அரசு பள்ளிகளில் படித்து பொறியியல் கல்லூரிகளில் ஒற்றை சாளர முறையில் 7.5% முன்னுரிமையின் அடிப்படையில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேரும் மாணவர்களுடைய படிப்பு கட்டணம், விடுதி கட்டணம், போக்குவரத்து கட்டணம் உள்ளிட்ட கல்விக்கு தேவையான அனைத்து கட்டணங்களையும் அரசே வழங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரின் கடித எண் வாயிலாக அனைத்து பொறியியல் கல்லூரிகளுக்கும் எந்தவித கட்டணங்களையும் மேற்படி இடஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் வசூலிக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதே போல அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் ஒற்றை சாளர கலந்தாய்வின் மூலம் சேர்க்கை பெறும் முதல் பட்டதாரி மாணாக்கர்களுக்கு கல்வி கட்டண சலுகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொறியியல் கல்லூரிகளில் சேரும் முதல் பட்டதாரி மாணாக்கர்களிடமும் கல்வி கட்டணம் வசூலிக்க கூடாது என தெரியப்படுத்தியிருக்கிறது. அதே போல ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சுயநிதி கல்வி நிறுவனங்களில் அரசு ஒதுக்கீடு செய்யும் இலவச கட்டண இருக்கைகளில் பயிலும் ஆதி திராவிடர், பழங்குடியினர், கிறிஸ்தவ மத மாறிய மாணவ மாணவியரின் பெற்றோர் பாதுகாவலின் ஆண்டு வருமானமானது 2,50,000க்குள் உள்ளவர்களுக்கு கட்டாயம் திருப்பி செலுத்தப்படாத அனைத்து கல்வி கட்டணங்களும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டணங்கள் அனைத்தும் மாணவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்ட பின் மாணவர்களின் அக்கட்டணங்களை அவர்கள் பயிலும் கல்லூரிக்கு செலுத்த வேண்டும் எனவும், அவ்வாறு மாணவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கும் முன்னர் மேற்படி இடஒதுக்கீட்டில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களிடம் எந்தவித கட்டணங்களையும் பொறியியல் கல்லூரிகள் வசூலிக்க கூடாது என ஏற்கனவே அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அரசின் இந்த மேற்படி அரசு கூறியிருக்கக்கூடிய இந்த ஆணைகளை மீறி சில பொறியியல் கல்லூரிகள் கலந்தாய்வின் வழி அரசு ஒதுக்கீட்டில் சேர வரும் மாணவர்களிடமிருந்து அனைத்து கட்டணங்களையும் செலுத்த வற்புறுத்தப்படுவதாக புகார் அரசிற்கு பெறப்பட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு ஒதுக்கீட்டில் கலந்தாய்வின் மூலம் சேர்க்கைக்கு வரக்கூடிய பயனாளிகளிடமிருந்து மாணவர்களிடமிருந்து கட்டணங்களை பொறியியல் கல்லூரி நிர்வாகங்கள் வசூலிக்க கூடாது என அரசானது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. மேலும் இதனை மீறக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் அந்த நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளும் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககமானது தெரிவித்திருக்கிறது. ரிதி.